இங்கே இரத்த காட்டேரியோட கால் தடம் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு இடத்த சொல்றாங்க. இரத்த காட்டேரியோட கால் தடம் பாருங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் விழுப்புரம் மாவட்டத்தில் வந்துருக்கேங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக்கு பக்கத்தில் வந்துருக்கேன். சரிங்களா, இங்கே இந்த ஊரில் ஒரு இரத்த காட்டேரியோட கால் தடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த காட்டேரியோட கால் தடமா? உண்மையா? அந்த இடம் என்ன, அதோட வரலாறு என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலை வந்து நாராயணபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், சுற்றியுமே மலைகள். சரிங்களா, செஞ்சியில் இருக்கிற மலை எல்லாமே வந்து இந்த ஜல்லிக்கலை தூக்கி போட்ட மாதிரி இருக்கும். சின்னதாக இருக்கும். நம்ம தெற்க சைடில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாறையாக வந்துருக்கும். சரிங்களா, சுற்றியுமே மலைகள், நடுவில் வயல்வெளி, தண்ணி அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கிராமம். அந்த அழகான கிராமத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க மேலே ஏறி வரணும். மணி 10 ஆகுது. இருந்தாலும் நல்ல வெயில். இந்த உள்ளூர் மக்கள் வந்து நாங்கள் இப்படி ஒன்று இருக்காமேங்க, இரத்த காட்டேரியோட கால் தடம் இருக்காமே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா வாங்க போய் பார்க்குறீங்களா அப்படின்ட்டு அங்கே சீத்த மரத்தான் வெட்டி விட்டு சின்ன பசங்களாம் எங்களுக்கு கூட துணைக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. மேலே ஏறி வந்திருக்கோங்க. வந்தா இரத்த காட்டேரியோட கால் தடம் பாருங்க. எழுபத்தேழு சென்டிமீட்டர் நீளம், 66 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட மிகப்பெரிய ஒரு காலாக வந்து இருந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றுமே இதெல்லாம் ஒவ்வொரு விரல் நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 விரல் ஒரு காலில். அப்போ எவ்வளோ பெரிய உருவமாக இருந்திருக்கும் பாருங்களேன். இங்கே இருக்கிற மக்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இவ்வளோ பெருசாக அப்போ அந்த காலத்தில் காட்டேரி இருந்திருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது காட்டேரியோட கால் தடம் கிடையாது, இது வந்து கன்னிமார் வந்து இங்கே மஞ்சள் தேய்ச்சி குளிச்சிருக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு சொனை வந்துருக்குங்க. இங்கே வந்து அந்த காலத்தில் கன்னிமார் குளிக்கிறப்ப அவங்க மஞ்சள் தேய்ச்ச இடம் அப்படிங்கிறத இதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் சிலர் இது காட்டேரியோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இன்னுமே இந்த மலைக்கு மேலே வந்து நிறைய பேர் வந்து விடுறதில்லை. முக்கியமாக ஒரு லீவுனா கூட பசங்களை மேலே விடுறதில்லை, ஏன்னா காட்டேரி அடிச்சிடும் அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கை. இல்லை யாரும் அங்கே போகிறதில்ல. ஊரில் யாருமே போகிறதில்ல, யாருமே போக மாட்டாங்க. நீங்கள் சின்ன பசங்களாம் போவீங்களா? ஆமாம், நாங்கள் மட்டும் போய் சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு வருவோம். ஏன் வரமாட்டாங்க பெரியவங்களாம்? அங்கேருந்து அடித்து கீழே தள்ளி விட்ருன்னு பயம் எல்லாருக்கும். நிறைய பேர் அங்கே ஏறுவாங்க, கவிச்சு சாப்பிட்டு போனாங்கன்னா கீழே தள்ளி விட்ருவோம். அங்கேருந்து அடிச்சு, ஆமாம் அடிச்சிருமா, காது இந்த இடம்லாம் அப்படியே கை அப்படியே பதிஞ்ச மாதிரி ஆகிடுமா தானவே. ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்களா பக்கத்தில், ஆனால் கை பதிஞ்ச மாதிரி ஆகிடுமா, அப்படியே பதிஞ்ச மாதிரி ஆகிடுமா, அந்த மாதிரி நம்ம அப்படியே காதில் அந்த ரத்தம் வருமா. உண்மை என்னென்னா, இது இரத்த காட்டேரியோட கால் தடம் கிடையாதுங்க. இந்த இடம் வந்து மெகாலித்திக் பீரியட், அதாவது நம்ம முன்னோர்கள் கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் இங்கே வந்து அவங்க ஆயுதத்தை கூர்த்திட்டு இருக்கிறாங்க. அதற்கான ஒரு இடம். நீ ஒரு புதுசை கதை சொல்கிறியா? சரி வாங்க, ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன். சரி, இதெல்லாமே இரத்த காட்டேரியோட கால் தடமாக இருந்திருந்தா வெவ்வேறு திசைகளில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே ஒரே திசையில் இருக்கணும். இந்த இடத்துல, அதாவது இப்போ நம்ம இருக்கிற இந்த நாராயணபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த மலை மேலே அமைஞ்சிருக்கிற இந்த குழிகள் எல்லாமே கிட்டத்தட்ட 100கணக்கான குழிகள் வந்து இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி 100கணக்கில் வந்து குழிகள் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் வேறு திசை பார்த்து வேறு வடிவத்தில் வந்து இருக்குது.
ஏன் ரத்த கட்டிட அப்படியே பாதத்தை மாற்றுமா? இல்லை. அப்போ என்ன நடந்திருக்கு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி மக்களுடைய முழு நேர தொழில் என்ன? வேட்டை. வேட்டை தான் அவங்களோட தொழிலாக வந்து இருந்திருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி எந்த இடம் தெரியுமா? செத்தவரை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செத்தவரையில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. விலங்குகளோட உடல் உறுப்புகளை, உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை ஓவியமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், கார்டு கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த இடத்த பற்றி உங்களுக்கு புரியும். சரிங்களா? அங்கே பார்த்துருக்குறாங்க. அப்போது என்ன நடந்திருக்கும்? அவங்க உடம்பை அறுத்து பார்த்துருக்கணும். அந்த காலத்தில் கத்தி கிடையாது. எப்படி பார்த்துருப்பாங்க? ஒரு கல்லை கூர்மையாக பட்டை தீட்டி அதை வந்து அறுத்துருப்பாங்க. பட்டை தீட்டப்பட்ட இடம் இது. சரிங்களா? இது பட்டை தீட்டப்பட்ட ஒரு இடம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ரத்த கட்டிற காலத்தனம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது பட்டை தீட்டப்பட்ட ஒரு இடம். இங்கே பாருங்கள். சரி, இது ஏன் இப்போ இந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு பாறையை வந்து எடுத்துக்குவாங்க. ஒரு சின்ன கல்லை வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? உங்களுக்கு இன்னும் எளிமையாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு கல் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? தண்ணி வேணும். தண்ணியில் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி 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 அந்த கல்லை கூர்மையாக்கியிருக்காங்க. அந்த கல்லை நல்லா கூர்மையாக்கியிருக்காங்க. இதை நான் சும்மா உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக நான் வந்து எடுத்து காமிச்சேன். நல்லா கூர்மையாக ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு விலங்குகளோட உடலை அறுத்து அதற்குள்ளே இருந்த உறுப்பை எடுத்து ஓவியமாக அங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மனிதர்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, இதை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே தான் நம்மளோட அறிவியல் வளர்ச்சி அடுத்தடுத்து பரிணாமம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அழகான இடங்க இந்த இடம். 100 கணக்கில் இருக்குது. இன்னும் தொழில் துறையால் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமாவே இன்னும் கண்டறியப்படாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்த எனக்கு முதல்ல வந்து ஜிஞ்சி டிராவலர் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் தேவா தான் வந்து எனக்கு சொன்னாருங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு இடம் இருக்குது, அதுவும் நம்ம செத்தவரை பக்கத்தில் இருக்குது, 1 கிலோமீட்டரில் இருக்குது. வீரநாராயணபுரம், அடுத்த ஊர் செத்தவரை, பக்கத்து மலைகள்ங்க. இதை எனக்கு அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா இது தெரியாது, யாருமே கண்டறியப்படல. அவரே வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து கண்டறிஞ்சார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்பவே ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அதிக அளவில் இல்லை. ஏன்னா கண்டறியப்படாமல் இருக்கிறது தான் ஒரு சோகம். இப்போ இப்படி ஒரு இடம் இருக்குது. சரி, இதை பற்றி வேறு எங்கேயாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் இந்த ஆதி மனிதர்களை பற்றி, அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மெகாலித்திக் பீரியட் நம்ம முன்னோர்களை பற்றி தீவிரமாக களப்பணியில் இருக்கிறது யார் அப்படின்னா, எனக்கு தெரிந்த நண்பர் வட்டாரத்தில் வந்து தமிழர் தினம் குமரன் வந்து இருக்கிறாரு. அதனால் அவருக்கு கால் பண்ணி, என்னங்க இப்படி ஒரு இடம் இருக்குங்க அப்படின்னு. அவரும் எங்கள் ஊரில் ஒரு இடம் இருக்குங்க கிருஷ்ணகிரியில், இங்கே வந்து மக்கள் வந்து பட்டை தீட்டி இருக்கிறாங்க அப்படி சொன்னார். இது இப்போ தெரிஞ்சிட்டல எப்படி பட்டை தீட்டியிருப்பாங்க, அந்த பட்டை தீட்டப்பட்ட கல் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம கிருஷ்ணகிரிக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்தில் இருக்க வீர நாராயணபுரத்தில் இருக்கோம். இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் பயணம் பண்ணி கிருஷ்ணகிரிக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து வந்துட்டோங்க. நம்ம நண்பர் குமரனையும் மீட் பண்ணிட்டோம். போகலாமா? போகலாம். எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். அந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு சின்ன ஓடை ஒன்று போகும். சரி. அந்த ஓடை பக்கத்துலேயே இருக்கும். இந்த இடம் எப்படிங்க தெரியும்? இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருந்தது. சரி. அந்த நேரத்தில் தான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓ, என்ன அகழ்வாராய்ச்சி போயிட்டுருக்கீங்க? கற்பதுகைகள் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி. அந்த கற்பதுகைகள் உள்ளே வந்து மண் குடுவைகள், ஈம பேலை கிடைச்சது. அப்புறம் இரும்பு கத்தி, இதெல்லாம் கண்டுபிடிச்சி. முடிஞ்சிருச்சா என்ன போயிட்டு இருக்கா? முடிஞ்சிருச்சு. இப்போ டாக்குமெண்டேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு கடைசி லாஸ்ட் டைம் நான் கேட்கும்போது சொன்னாங்க. இரும்பு உருக்கணத்துக்கான இது சான்று இதுதான், அயன் ஸ்லாக். என்னங்க சொல்கிறீங்க? இது செம்பூரங்கல் மாதிரி இருக்குது. இல்லை, இது நிறைய இந்த குன்று, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய குன்றுகள் பகுதியில் வந்து இந்த மாதிரி கல் வந்து கிடைக்கும். இது எல்லாமே வந்து இரும்பு உருக்கணத்துக்கான எச்சங்கள். இங்கே நிறைய இரும்பு உருக்கியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த கற்பதுகையில் வந்து இரும்பு கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா தாராளமாக இது வந்து உறுதியாகவே சொல்லலாம். இது வந்து கண்டிப்பாக இங்கே இரும்பு. எத்தனை வருஷம் இருக்குன்றீங்க? தமிழகத்தின் இரும்பு காலம் வந்து பொதுவாக வந்து 2600 சொல்கிறாங்க. இப்போ ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச அகழ்வாராய்ச்சியோட அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, அங்கே கிடைச்ச ஒரு இரும்பு துண்டு ஆராய்ச்சி பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் கிட்ட போய் நிற்கிது. 2950 அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. அப்போது இன்னும் நம்ம போக போக இதோட காலங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. இப்போது ரொம்ப பழமையானதுன்னு எத்தனை வருஷம் போயிருக்கு? 3000.
3000 ரிப்போர்ட்டாக வந்திருக்கிறது. ஆமாம், ரிப்போர்ட்டாக வந்திருக்குது. ஓகே நைஸ். வாங்க இதை கையில் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பொற்பனக்கோட்டையில் போயிட்டுருக்குது தெரியுமா? இரும்பு உருக்கு ஆலை அங்கே இருந்திருக்கு. பொற்பனக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொற்பனக்கோட்டையில் போயிட்டுருக்கு. சரி சரிங்க. சரி, இப்போ நான் வந்து இங்கே மெயினாக இப்போ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, விழுப்புரம் செஞ்சி பக்கத்தில் இப்போ காலையில் உங்களுக்கு கால் பண்ணுறப்ப ஒரு இடத்துல இருந்தேன். அது ரத்த கடையோட காலடி தடம் அப்படி சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு பார்க்குறதுக்கு வந்து ரத்த கடையோட காலடி தடம் மாதிரி தெரியல. சரி சரிங்க. இந்த கூர் ஆயுதங்களை தீட்டின மாதிரி இருந்துச்சு. அதான் நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தீங்களே. ஆமாம், அதுதான் உங்களுக்கு காலையில் கால் பண்ணிட்டு இப்போ வந்தேன். நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. வந்துட்டோமா இல்லை எவ்வளோ தூரம்? அவ்வளோதான், இந்த பாறைக்கு பின்னாடி பக்கம் அந்த கல் ஆயுதங்களை எத்தனை கூர் தீட்டின இடம் இருக்குது? மொத்தம் இங்கே வந்து 13 இருக்குது. 13 கூர் தீட்டின இருக்குது. 13 இடம். இந்த இடம் தாங்க. ரொம்ப அழகாக இருக்கேங்க. ஆமாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அதிசயமான ஒரு பொருளை காட்ட போகிறேன். எடுங்க, போட்டுருவோம். இது என்ன தெரியுதா? கற்கோடாரிங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க? வெட்டுறதுக்கு, அதுக்கு தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. அதிகமாக அப்படின்றது என்னுடைய கருத்து. இது எப்படி தயார் செஞ்சுருப்பாங்க? வாங்க காட்டுறேன். இதே மாதிரி தாங்க 100 கணக்கில் இருந்துச்சு. இது எப்படி பண்ணுவாங்க? எப்போவுமே வந்து இந்த மாதிரி குரூப்ஸ், அதாவது இந்த கல் ஆயுதங்களை கூர்த்திட்ட இடம் வந்து நீரோடைக்கு அருகாமையில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நீர் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி கல்லை வந்து சாணம் பிடிப்பாங்க. சாணம் பிடிக்கும் போது இந்த நீரும் இதோட கல்லும் வந்து உராயும் போது தேவையில்லாத அந்த பகுதிகள்லாம் போயிட்டு இந்த கல் வந்து நல்லா கூர்மையாயிடும். இப்படி தான் வந்து பண்ணியிருப்பாங்க. இதை உட்காந்து அவங்க மணிக்கணக்காக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நேரம் வந்து இதே தான் வந்து அவங்களுக்கு வேலையாக வந்து இருந்திருக்கும். நாள் கணக்காக பண்ணியிருப்பாங்கன்னு. அப்போ கண்டிப்பாக இப்படி தான் இப்போ கூர்த்திட்டு இருக்காங்க. ஆமாம், இப்படி தண்ணி எடுத்து இப்படி வச்சு இப்படி, அதாவது இது ஒரு முனை மட்டும் கூர்த்திட்டு இருக்க மாட்டாங்க. இந்த சுற்றி இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான அளவு வர வரைக்குமே வந்து அவங்க எது வேணாலும் எப்படி வேணாலும் தீட்டியிருப்பாங்க. இப்படியும் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பிடிக்கும் போது வந்து அந்த அவங்களோட கையை வந்து எதுவுமே பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மழுங்கின பகுதியும் வந்து இதில் தான் வந்து அவங்க கூர்த்திட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்தை கட்டிக்குவாங்க. கட்டையில் கட்டிக்குவாங்க. கட்டிட்டு இதில் தேய்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இந்த கற்கோடாரி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? இங்கே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க தோராயமாக வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஏன்னா இங்கே வந்து சிகப்பு நிற ஓவியம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தோராயமாக ஒரு 7000 வச்சுக்கலாமா? 7000 வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் அறிஞர்கள் கூட எந்த வருஷம் அப்படின்றது தெரியல, வரலாறு மாறிக்கிட்டே வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆயுதம் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்ல, இதை வந்து நாங்கள் இப்போ ரீக்ரியேட் வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம். நல்லா இறுக்கி கட்டிடுங்க. ஆடுது? ஆடலை. அந்த காலத்தில் ஒரு வேட்டை கருவி இப்படி தான் இருந்திருக்கும். ஓகே, இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? அந்த கத்தாழையை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க போகலாம். நல்லா கனமான ஆயுதமாகவும் இருக்குங்க. ஆமாம். இப்போ அதை பரிசோதனை பண்ணிடுவோமா? கண்டிப்பாக. கத்தாழையை மன்னிச்சிருங்க. எங்கள் வெட்டினது இதுவா? இல்லை, இது தெரியுது பார்த்தீங்களா? நல்லா வெட்டியிருக்குங்க. நல்லா அதோட எடையே வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போ கண்டிப்பாக வந்து அவங்க விலங்குகளை வந்து இதை வச்சு தாராளமாக வெட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான வச்சுருப்பாங்க. இப்படி வச்சுட்டு இப்படி வெட்டியிருப்பாங்கண்ணா. ஆமாம், வெட்டியிருப்பாங்க. ஒருவேளை மழுங்கிருச்சுன்னா கூர்த்திட்டு இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு புது ஆயுதம் வேணும்னாலும் அதையும் வந்து அவங்க கூர்த்திட்டு இருப்பாங்க. செம்மையான ஆயுதம்.
எல்லாம் வேட்டையாட்டு வந்து இப்படியே கழுவிக்கலாம் என்னங்க? அவ்வளோதான், இப்படியே கழுவிடலாம். நான் ஒரு ஆயுதத்தை தயாரிச்சிருக்கேன், சொல்லுங்கள். இப்போ வந்து நமக்கு வேறு எதுவுமே இல்லைன்றனால இந்த கயிறு வச்சு இருக்கும். அவங்க வந்து ஆரம்ப காலங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வேட்டையாடி அந்த இறந்த விலங்கோட தோலை தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க, இல்லைன்னா உறுதியான கொடிகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன்னா உருவாமல் இருக்கணும் எந்த ஒரு வேட்டைக்கு போகிறப்பையும். இந்த ஓடை ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம்ல. ஏன்னா ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எத்தனை பேரோட மக்களோட உணர்வு இருந்திருக்கும் இங்கே. கண்டிப்பாக. ஏன்னா அவங்களோட வாழ்விடமும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்த நீரும் வந்து அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஓடை ஓடிக்கிட்டே இருக்குன்னாக்க ஒரு மிகப்பெரிய உயிர் சக்தி தான் இந்த ஓடை. ஆமாம், உண்மையிலே மிகப்பெரிய உயிர் சக்தி. இது ஒரு சாதாரண ஆயுதமாக இருக்க முடியாதுல்ல? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா வந்து முதல்ல வந்து கல்லை பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வர முடியும் அப்படின்னும் போது இந்த ஆயுதம் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆயுத புரட்சி தான் அந்த காலத்தில் இது வந்து நடந்திருக்கும். ஏன்னா இங்கே தான் இந்த வாழ்வியலை தொடங்கியிருக்கு, அடுத்த சயின்ஸும் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு. கர்ணா வந்து செஞ்சி பக்கத்தில் ரத்த காட்டேரியோட வந்து காலடி தடம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் உண்மையிலேயே வந்து இது ரத்த காட்டேரியோட காலடி தடம் இல்லை. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இது எல்லாமே வந்து கல் ஆயுதங்களை வந்து கூர்த்தின இடம் தான் இது. பேச்சு வழக்கில் அவங்களோட எண்ணத்தினுடைய போக்குவரத்தில் வந்து மக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து மாற்றிடுறாங்க. வரலாறு அப்படின்றது வந்து பல ஊரில் வந்து அங்கே இருக்கிற மக்களால் வந்து ஒவ்வொரு பேரில் வந்து மாற்றப்பட்டிருக்க ஒழிய, ஆனால் வரலாறுன்றது இங்கே பொதுவாக வந்து ஒன்றே ஒன்று தான். அதுக்கு வந்து இந்த கல் ஆயுதங்களை கூர்த்தின இடம் தான் வந்து சாட்சி. இன்றைய காலகட்டத்தில் இந்த வரலாறு அப்படிங்கிறது அந்தந்த இடத்துல இருக்கிற மக்களோட புனைவுகளாகவும் கற்பனைகளாகவும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இரத்தக்காட்டவரியோட காலடி தடங்க, அங்கே போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நம்ம முன்னோர்கள் அவங்களோட ஆயுதங்களை பட்டதிட்டின இடம், சாணம் பிடிச்ச இடம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுங்க. இந்த வரலாறை நம்ம வரலாறை பார்த்தோம் அப்படின்னா அது வேறு உலகம், சரிங்களா? வரலாறாக பாருங்கள், அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு இடம் இருந்திருக்கு, இப்படி ஒரு இடத்துல இத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இப்படி ஒரு ஆயுதங்களை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியணுங்க. இந்த வரலாறு இன்று பகிரப்பட்டால் மட்டும்தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். கிட்டத்தட்ட ஒரு 7000 வருஷம்னு தமிழத்திரம் அவர் வந்து சொல்லியிருந்தார். 7000 வருஷமாக இருந்துச்சுன்னா அந்த காலத்தில் மக்கள் பயன்படுத்தின ஒரு ஆயுதங்க. நான் தமிழத்திரம் யூடியூப் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், அவருக்கு ஆதரவும் தெரிவிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வரலாற்றை ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனால் அதை அவர் பண்ணிட்டுருக்கிறாரு. கண்டிப்பாக ஆதரவு தெரிவிங்க, இணைந்தேருங்க. இதே மாதிரி நம்ம ஊரில் நமக்கு தெரியாத, நமக்கு தெரிந்தும் புனைவுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதோட உண்மையான வரலாறை நான் வெளியே கொண்டு வரேன், நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். தயாராக இருங்க. அடுத்த ஒரு வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம்.